இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் எஸ்ஐ, அதாவது எஸ்ஐ இல்ல மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோக்கான பதிவு. சரிங்க, அதாவது மேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு பயன்படுற மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஐயை பொறுத்தளவுல சிலபஸ் அப்படின்னு சொன்னா மேக்ஸை பொறுத்தளவுல 6th இருந்து +2 வரைக்கும் இருக்கிற எல்லா சிலபஸையும் நம்ம கவர் பண்ணணும். ஆனா இது வரைக்கும் கேட்டிருக்க மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்களே எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். இப்போ 11th 12th டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டைரக்டான கேள்விகள் தான் இது வரைக்கும் எஸ்ஐல வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா நம்ம 11th 12th அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் எதுவும் படிக்க வேண்டாம். மேலோட்டமா ஈஸியா இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் மட்டும் நீங்க அதுல இருக்கக்கூடிய ஐடியாஸை மட்டும் தெரிஞ்சுட்டா கூட எஸ்ஐ கொஸ்டின் வரக்கூடிய மேக்ஸை நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் என்ன மாதிரி டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க +2ல அப்படின்னா மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, வெக்டர் அல்ஜிப்ரா கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலயும் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, அதாவது என்ன அப்படின்னா இப்போ +2 சிலபஸ் 11th சிலபஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியான சிலபஸ். பட் அந்த சிலபஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டமான கேள்வியோ கஷ்டமான ஐடியாஸோ எதுவுமே கேட்காம அந்தந்த டாபிக்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பசங்க ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் இது வரைக்கும் எஸ்ஐல கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எஸ்ஐல மேக்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? சரிங்க, முதல்ல 2020 அதாவது 20ல மேக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், log of 3 base 5, அதாவது log 3 5 log 25 பேஸ்ல இருக்கு 27 அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நம்ம என்ன ஐடியா வேணா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா கொஸ்டினை பார்க்கும் போதே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா அதை இந்த கிராஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி லாக்ல ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா log AB into log BA is equal to 1. இது ஒரு லாஜிக். இதுல நிறைய லாஜிக் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த லாகரித்மிக் ஃபார்முலாஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை என்னவா நிறைய ஐடியாஸ் சால்வ் பண்ணலாம். அதுல ஒரு முக்கியமான ஐடியா பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் அங்க இருக்கு. இப்போ இங்க 3 பவர்ல இங்க இருக்கக்கூடிய பேஸ் அங்க பவர்ல வரக்கூடிய டேர்மா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பவர் இங்க இருக்கக்கூடிய பேஸ்ல வரக்கூடிய டேர்ம்ஸா இருக்கும். அப்போ 25 அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, அங்க வந்து 27 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரூல் பிரகாரமும் போடலாம், ரொம்ப லாஜிக்காவும் போடலாம். லாஜிக் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, முதல்ல நீங்க எழுதுங்க. என்ன எழுதணும்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. அப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா log of 25 27 இருக்கு. இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் பவர்ல எழுதுங்களேன். அப்படி எழுதும் போது log 53 into log, இது எப்படி எழுதலாம்னா 3 கியூப்னு எழுதலாம், இத 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 கியூப்னு எழுதலாம், இத 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 இந்த 5 இந்த 3 இந்த 3 இவங்களும் லாக்ல சேமா வராங்க. அந்த மேல இருக்கக்கூடிய பவர் இருக்கு பாருங்களேன், இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா 3/2. இது ஒரு லாஜிக், அவ்வளவுதான். இந்த மாதிரியும் போடலாம், இது ஒரு ஐடியா. இல்ல எனக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா ரொம்ப ஈஸியா இன்னும் ஒரு நல்ல ஈஸியான வழி இருக்கு. ஒன்றும் இல்லை, ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அங்க என்ன கொடுக்குறாங்களோ அவங்கள இப்போ வேற பேஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, அதாவது பேசிஸ் பாத்தீங்கன்னா வேற கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம். எப்படி திரும்ப எழுதலாம்? log 5 by log 3 யார இவங்களா இன்ட்டு log 27 log 25. இதான் ஈஸியான மெத்தட். ரொம்ப ஈஸியா வேற பேஸ் வேற பவர் மேல அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க. இப்ப பாருங்களேன், இது என்ன நடக்கும் அப்படின்னா log 5 by log 3 இன்ட்டு அதை எப்படி எழுதலாம்னா 3ல பவர்ல எழுதணும். அப்ப 3 பவர்ல எழுதும்போது log of 3 cube. இங்க எப்படி எழுதலாம்னா log 5ல அப்போ 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். நமக்கு என்ன ரூல் தெரியும் அப்படின்னா ஒரு லாக் ஒரு நம்பர் இருக்கு a பவர் b ன்றது, அதை எப்படி எழுதலாம்னா b முன்னாடி வந்துரும் log a ன்னு எழுதலாம். அப்ப அந்த ரூல் பிரகாரம் இதை எழுதுறோம். அந்த ரூல் பிரகாரம் எழுதினா என்ன கிடைக்கும்னா log 5 log 3
இன்ட்டு மேல இருக்க 3 இங்க வந்துரும் 3 இன்ட்டு log 3 by இது 2 இங்க வந்துரும் 2 இன்ட்டு log 5. அப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க கேன்சல் ஆன்சர் வந்து 3/2. இது ஆக்சுவலா லாகோட ஐடியாஸை யூஸ் பண்ணி எழுதுறது. நான் முதல் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய பேஸ் அங்க இருக்கக்கூடிய பவருக்கு ரிலேட்டிவா இருக்கும், இங்க இருக்கக்கூடிய பவர் இங்க இருக்கக்கூடிய பேஸுக்கு ரிலேட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த மேல இருக்க பவர் 27 அப்படின்றது 3 கியூப், இந்த 27 அப்படின்றது 3 கியூப், இந்த 25 அப்படின்றது 5 ஸ்கொயர். இந்த மேல இருக்கக்கூடிய ரெண்டு பவரையும் டிவைட் பண்ணி எழுதினால் ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிளா ரெண்டு பவரையும் நீங்க டிவைட் பண்ணி எழுதினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சும்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். இல்ல எனக்கு மெத்தனாலஜி தான் வேணும் அப்படின்னா மெத்தனாலஜி பிரகாரம் எழுதுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த பேஸையும் பவரையும் பிரிச்சுங்க. log 5 by log 3 into log 27 by log 25. இது நார்மலா மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3/2 கிடைக்கும். ஓகேங்களா? ஈஸி தானே? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. லாகர்தமிக்ல ரிப்பீட்டடா ஒரு ப்ராப்ளம் கேட்கப்பட்டிருக்குது. சரிங்க, இது ரொம்ப கொஞ்சம் இந்த பக்கம் தர முடியாதுல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா வாட் இஸ் தி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்? ஈருறுப்பு பரவலின் சராசரி மற்றும் பரவல் படி காண்க. இது டைரக்டா எங்க இருந்து எடுக்கப்பட்ட क्वेश्चन அப்படின்னா +2 புக்ல ப்ராபபிலிட்டி அப்படின்னு நிகழ்தகவு அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட क्वेश्चन. அப்போ பாருங்க क्वेश्चन +2 புக்ல இருந்து தான் கேட்கப்பட்டிருக்குது. ஆனா சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல கணக்கோ ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களோ எதுவுமே கேட்காம அதுல +2ல பாத்தீங்கன்னா 3 பரவல்கள் இருக்கும் நம்ம +2 புக்ல. ஒன்று வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதாவது ஈருறுப்பு பரவல் ஒன்று இருக்கும், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும், இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஈருறுப்பு பரவல் ஒன்று இருக்கும், பாய்சான் பரவல் ஒன்று இருக்கும், இயல்நிலை பரவல் ஒன்று இருக்கும். அப்போ இந்த வாட்டி இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி பரவல் படிக்கான ஃபார்முலா கேட்கப்பட்டிருக்கு. எங்க ஈருறுப்பு பரவல். அப்போ என்ன ஐடியா நமக்கு கிடைக்குதுன்னா இதே மாதிரி பாய்சான் பரவலுக்கும் இயல்நிலை பரவலுக்கும் என்ன ஃபார்முலா இருக்குன்னு எழுதிக்கிட்டா போதும். அடுத்த எக்ஸாமுக்கு அது கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா இது தியரியா கேட்டிருக்காங்க, வெறும் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா கேட்கும்போது அந்த ஃபார்முலாவை சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அப்போ ஈருறுப்பு பரவல் பைனாமியல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்குது. P of x is equal to NCX P power x Q power n minus x. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்முலா. அதாவது ஒரு ஈருறுப்பு பரவல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஈருறுப்பு பரவலுடைய பொதுவா அந்த நிகழ்தகவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா NCX P power x Q power n minus x. ஓகே, இது क्वेश्चन பேப்பர் அப்படிங்கறதால இங்க என்ன கேட்கப்பட்டிருக்கு? சராசரியும் பரவல் படியும் கேட்கப்பட்டிருக்கு. வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x தான் சராசரியோட ஆன்சர் என்னன்னா NP. வேரியன்ஸ் அப்படின்னா பரவல் படியோட ஆன்சர் என்னன்னா NPQ. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்களேன், NP and NPQ. இதான் இதோட ஆப்ஷன். அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா இன்னொரு வகையான क्वेश्चन பேப்பர்ல சப்போஸ் கேட்கிற மாதிரி இருந்தா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது அந்த பாய்சான் பரவல்ல அதோட ஃபார்முலா என்ன, அதுக்கு என்ன பரவல் படி, அதுக்கு என்ன மீன். அதே மாதிரி இயல்நிலை பரவல்னா என்ன, அந்த இயல்நிலை பரவலோட ஃபார்முலா என்ன, சராசரி என்ன. இந்த மாதிரி நீங்க +2ல என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ல இருந்து அதை சார்ந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு, ஏன்னா இங்க ப்ராப்ளமே கேட்குறீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ அதை சார்ந்த இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ சராசரி பரவல் படியோட ஃபார்முலா எங்க ஈருறுப்பு பரவல்ல NP and NPQ. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். டைரக்ட் क्वेश्चन +2 புக்ல இருந்து ஒரு டைரக்ட் क्वेश्चन. பாருங்க, இதுவும் +2 புக்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் क्वेश्चन. மாடுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியால இருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு 6th பையன்கிட்ட கூட ஒரு முறை சொல்லி கொடுத்தா அந்த ஐடியாவை நம்ம கொண்டு போய் போட்டுடலாம். மாடுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த பிளஸ் பக்கத்துல, பெருக்கல் பக்கத்துல, மைனஸ் பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இது மட்டு அப்படின்னா அதாவது இந்த பாக்ஸுக்குள்ள எழுதினால் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரிமைண்டர்னு பேருங்க. மீதியை மட்டும்தான் இந்த பாக்ஸ்ல எழுதணும். மீதியை மட்டும்தான் இந்த பாக்ஸ்ல எழுதணும். சரிங்க, இங்க ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். இதுவும் எங்க அப்படின்னா +2 புக்ல இருந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், தனிநிலை கணக்கியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த தனிநிலை கணக்கியல் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन தான் இது. ப்ராபபிலிட்டிக்கு முன்னாடி டாபிக்கா எங்க இது வரும், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், தனிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனிநிலை கணக்கியல்ல மட்டை சார்ந்த குலங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்க ரொம்ப சிம்பிளா அவங்க அதுக்குள்ளலாம் போவே இல்லை, ரொம்ப சிம்பிளா இதோட ஆன்சர் என்ன அப்படின்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பிளஸ் குறி கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க பிளஸ் குறியோ பெருக்கல் குறியோ என்ன குறின்னு பாருங்க. என்ன பண்ணணும், நீங்க ஒரு விஷயம் கூட்டும் போதோ பெருக்கும் போதோ என்ன பண்ணிடணும் அப்படின்னா
அங்க இருக்கிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 11 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 11க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள போடணும். 11 போடக்கூடாது, 11க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் போடணும். ஓகே, அப்போ இங்க கொடுக்கப்பட்ட क्वेश्चन என்னன்னா 3 + 5 + 6 இதான் क्वेश्चन. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணும். 5ஐயும் 6ஐயும் கூட்டினால் 11. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெசிடியூ கிளாஸ் 11 மட்டில வந்து 11. அப்போ இந்த 11 எழுதிடக்கூடாது, அதான் பிரச்சனை. அந்த 11 வகுக்கணும். 11 வகுக்கப்படும் போது மீதி என்ன, ரிமைண்டர் என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். ரிமைண்டர் 0. இல்ல 11ல எத்தனை 11 இருக்குது, ஒரு 11 போயிருச்சு, அப்ப மிச்சம் என்ன இருக்கும், 0 இருக்கும். அப்போ 3 + 11 0, மீதிய மட்டும் தான் அந்த பிராக்கெட்ல எழுதணும், 11 எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே क्वेश्चनல பாருங்களேன், 5 + 9 6 கொடுக்கப்பட்டிருக்குன்னா 5ஐயும் 6ஐயும் கூட்டுங்களேன் 11. 11ல 9 கழிச்சிருங்களேன், அதாவது எத்தனை 9 இருக்குது, ஒரு 9 இருக்குது, எவ்வளவு மிச்சம் இருக்கும், 2 இருக்கும். அப்ப இந்த இடத்துல 2ன்னு எழுதணும். இதான் ரெசிடியூ, மீதியை மட்டும் தான் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இது சேர்ப்பு விதி கொடுக்கப்பட்டிருக்குது, அதாவது பிராக்கெட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க, சேர்ப்பு விதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 3 + 0, இப்ப 3 + 0 என்னதான் வரப்போகுது, 3 தான் வரப்போகுது. 11ஓட அது கம்மியா இருக்கணும். ஓகே, அப்போ டைரக்டா என்ன பண்ணிடலாம்னா இதோட ஆன்சர் 3. சரிங்களா, பாருங்க 3. ரொம்ப டைரக்டா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அதான் என்ன சொல்றதுங்க, அதாவது சில எக்ஸாம்ஸ்ல ரொம்ப போட்டு கொஸ்டின்ஸ் குழப்பி இருப்பாங்க. ஆனா எஸ்ஐ பொறுத்தவரை, மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளா, அதாவது ரொம்ப கண்டென்ட்டுக்குள்ள போகாம மேலோட்டமா இருக்கிற கேள்விகள் மட்டும் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம அந்த ஐடியாஸ் வரைக்கும் நம்ம தரவு பண்ணிட்டா கூட இதுல இருக்க क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन வெக்டர். இதுவும் +2ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இது நம்ம +2 சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். இந்த क्वेश्चन கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் போடணும், ஏன்னா சில ஐடியாஸை யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி போடப்பட்டிருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெக்டர், இது 11th இருக்கும், +2லயும் இருக்கும். 11th வெக்டர் இருக்கும், +2லயும் வெக்டர் இருக்கும். 11th அந்த டாட் ப்ராடக்ட், இது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா இது 11th சிலபஸ் தான். 11th சிலபஸ் வந்து எடுக்கப்பட்ட क्वेश्चन வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, வெக்டர் இயற்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இது. வெக்டர் இயற்கணிதத்துல 11th டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் இருக்கும். அதாவது புள்ளி வச்சு டாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெருக்கல்ல டாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெருக்கல்ல வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது அப்ளிகேஷன் ஓரியன்டா +2ல இருக்கும். சரி, இந்த கேள்வி என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவங்க 13ங்களா. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்களா, அவங்க ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் உடைய மதிப்பு வந்து 60 தான். என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் உடைய மதிப்பு என்ன, இதுதான் கேள்வி. சரிங்க, முதல்ல இந்த கிராஸ் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளத்தை ஈஸியா போட்டுடலாம். இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா, இவங்க ஒரு ஆள். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இது வெக்டர். அவங்களை எப்படி எழுதணும் அப்படின்னா, அதேதான் ஏ வெக்டர் பி வெக்டர் ஒரு சைன் தீட்டா கூட ஒரு என் கேப் அப்படின்னு போடுவாங்க. அது வந்து டைரக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் டாட் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது வெக்டர் 2 வகைப்படும். ஒன்று வந்து டாட்ல பெருக்கக்கூடிய வெக்டர், இன்னொன்று வந்து பெருக்கல் குறியில பயன்படுத்தக்கூடிய வெக்டர். இது சாதாரணமா எண் மதிப்புகள் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சா ஒரு நம்பரா மட்டும் மாறும். லாஸ்டா இதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இங்க மாடுலஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, மாடுலஸ் கொடுத்தாலும் அதே தான், ஒன்று மாறப்போகுது, மாடுலஸ் கொடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சொல்ற ஐடியாவை ஞாபகம் வச்சுங்க. ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ நான் சொன்ன லாஜிக்கை தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருடைய மாடுலஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்க, இப்போ என்ன அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய மதிப்பு 60ன்னு கொடுத்துட்டான். 60 டிகிரி, ஆக்சுவலா அது 60. சரி, இப்போ இதை எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம் பாருங்களேன், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. 60 நம்பரா கூட வச்சுப்போம். இது எவ்வளோ, 13 இன்ட்டு 5 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60. அப்ப காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 60/65 எழுதலாம். 13 இன்ட்டு 5 65. இது அடிக்கலாம், இது அடிச்சா இது 12, இது 13. அப்ப காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குதுன்னா
12/13 கிடைச்சிருக்குது. இப்ப நமக்கு தேவையானவங்க யாரு? A கிராஸ் B வெக்டருடைய மாடுலஸ். அங்க யாரெல்லாம் இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும்? A வெக்டர் இருக்கணும், B வெக்டர் இருக்கணும், sin θ இருக்கணும். இங்க நமக்கு என்ன இருக்கு? A வெக்டர் இருக்குது, B வெக்டர் இருக்குது. ஆனா என்ன இல்ல? sin θ இல்ல. அதுக்கு தான் இந்த லாஜிக் கொடுக்கப்பட்டிருக்கு. A வெக்டர் டாட் B வெக்டர் வந்து 60 டிகிரி. 60 டிகிரி 60 நம்பரா கூட வச்சு டிகிரி கொடுக்கல நம்பர். அப்போ மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் cos θ = 60. cos θவை கண்டுபிடிச்சிட்டோம். காசு கண்டுபிடிச்சா சைனை கண்டுபிடிச்சிடலாமே. ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். காஸ்னா யாருங்க? காஸ்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ இது 12, இது 13. சைன்னா யாரு? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப சைன் தீட்டா வேணுமே, என்ன பண்ணணும்? பண்ண வேண்டாம். 13 ஸ்கொயர்ல இருந்து 12 ஸ்கொயரை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு √25 வரும். அப்ப ஆன்சர் 5. அப்ப சைன் தீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் தீட்டா இது 5 கிடைச்சிருச்சு. எதிர்பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப சைன் எவ்வளவு அப்படின்னா 5/13. ப்ராப்ளம் பெருசுதான், ஆனா ஐடியா ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்ளம் பெருசுதான். சரி, இப்ப A கிராஸ் மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் B என்ன? மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் sin θ. A வெக்டர் தெரியும், B வெக்டர் தெரியும், sin தெரியும். பிரதிரலாமா? பாருங்க, A வெக்டர் எவ்வளவுங்க? 13 பெருக்கல் 5. B வெக்டர் வந்து 5. சைனோட மதிப்பு என்ன? 5/13. அப்போ 5/13. இந்த 13 கேன்சல். 5ஐயும் பெருக்கினா 25. பாருங்க, ரொம்ப சிம்பிளா முதல்ல உங்களுக்கு பேஸ் இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டதுன்னா A வெக்டர் டாட் B வெக்டருக்கு என்ன வரும்? A வெக்டர் டாட் B வெக்டர் வந்து AB cos θ. A வெக்டர் கிராஸ் அப்படின்னு சொன்னா AB sin θ. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா அதுக்காக தான் இந்த க்ளூ கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சு யாரை கண்டுபிடிக்கணும்னா காஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ல இருந்து அடுத்த ஆளை யாரை கண்டுபிடிக்கணும்னா சைன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த காஸ் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த கேள்வி என்ன கேட்கறாங்களோ அதுக்கான விடைய நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ப்ராப்ளம் பெருசுதான், பட் ஐடியா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் போலமா? அதனால இதுவும் +2 சிலபஸ். இதுவும் என்ன அப்படின்னா ஈஸியா இது +2ல இருந்து கேட்கப்பட்ட क्वेश्चन, டைரக்ட் क्वेश्चन தான். ஓகே, அடுத்தது இதுவும் அதேதான். 11th +2ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இல்ல அதாவது நம்ம 11th 12th சிலபஸ் இதுலயே ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. சேர்ப்பு அணி அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அதாவது இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். 2/2 மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னங்க பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. 2/2 மேட்ரிக்ஸ். 2/2 மேட்ரிக்ஸ்னா ரெண்டு நிரல்கள் இருந்தா அது 2x2 மேட்ரிக்ஸ். இதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னங்க பண்ணணும்? இப்ப கொடுக்கப்பட்டவங்க கேபிட்டல் ஏன்னு வச்சுங்களேன். A B C D. எனக்கு என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேணும். அதாவது அணியினுடைய சேர்ப்பணி வேணும். என்னங்க பண்ணணும்? அதாவது இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த டைகனலை இடம் மாத்தணும். இந்த மூலை விட்டத்தை இடம் மாத்தணும். இடம் மாத்துங்களேன். ஏவ டி ஆகும், டி ஏவா மாத்துங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். டி ஏ மாறிடுச்சு. அடுத்த ஒரு மூலை விட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த மூலை விட்டத்துக்கு குறிய மட்டும் மாத்துங்க. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இந்த மூலை விட்டத்தை, அதாவது ஏவையும் டி இடம் மாத்தணும், அந்த மூலை விட்டத்தை குறி மாத்தணும். அப்போ -b -c. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 -5 6 கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது A அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன வரும்னா ரொம்ப சிம்பிளா அட்ஜாயிண்ட் ஆஃப் A இந்த மூலை விட்டத்தை இடம் மாத்தணும். மூலை விட்டத்தை இடம் மாத்தினா என்ன கிடைக்கும்னா -6 2 கிடைக்கும். அடுத்த மூலை விட்டத்தை இந்த கிராஸ்ல மூலை விட்டத்தை சைனை மாத்தணும், குறிய மாத்தணும். அப்ப என்னன்னா 5 -3 அவ்வளவுதாங்க. எக்ஸாம்பிள். அப்ப என்ன அர்த்தம்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2/2 கிராஸ் மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் A கேட்டாங்கன்னா ஒரு மூலை விட்டத்தை இடம் மாத்தணும், இன்னொரு மூலை விட்டத்தை குறி மாற்றணும். அப்ப இதோடக்கான விடை D -B -C A. பாருங்க, இதுவும் +2ல இருந்து எடுக்கப்பட்ட क्वेश्चन தான். 11th ஒரு டாபிக். ஆனா ரொம்ப சிம்பிளா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு, ஐகன் வேல்யூ, ஏகப்பட்ட விஷயம். ஆனா அதெல்லாம் கேட்காம ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கேள்விகள்லாம், இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வரும்போது நம்ம அந்த ஐடியாஸை தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வியை நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாங்களா? சரி, அடுத்த क्वेश्चन. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல 0 மேட்ரிக்ஸ் இது கண்ணை மூடிட்டு ஒரு குழந்தை கேட்டா கூட சொல்லிடும். ஒரு அணியின், ஒரு பூஜ்ய அணியினுடைய தரம் என்ன? அதாவது பூஜ்ய அணினா என்ன தெரியுங்களா?
இது ஒரு 0, 2 cross 2, இது ஒரு 3 cross 3. எல்லாமே 0 என்ட்ரி. எல்லாமே 0 என்ட்ரியா இருந்தா அதோட தரமும் என்னதான் வரும் அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் வரும். பாருங்க எவ்வளவு சிம்பிளா. இதுவும் எங்க சிம்பிளான ஒரு क्वेश्चन. சிம்பிளா ஒரு क्वेश्चन. 0 மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் என்ன? 0. முடிஞ்சிச்சு. சிம்பிளா பாருங்க. எங்க இருந்து பாருங்க, கஷ்டமான விஷயம்லாம் கேட்கவே இல்லை. சமன்பாட்டை தீர்க்க கண்டுபிடி, அதை கண்டுபிடிலாம் இருக்குது +2. அதெல்லாம் அவங்க கேட்கல. ரொம்ப சிம்பிளா 0 மேட்ரிக்ஸ் என்ன வரும்? முடிஞ்சிச்சு. அப்போ 0 ரேங்க் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 0 தான். சரிங்களா? இது ஈஸி தான், நார்மலான ஒரு சின்ன விஷயம் தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்கப்பட்டிருக்குது. சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन. ஓகே, இது நம்ம 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. எங்க இருக்கு அப்படின்னா நம்ம 10th புக்ல டைரக்டான क्वेश्चन தான் இது. ஒரு 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நன்கு குலுக்கப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டு அப்படின்றது 52 தொகுப்புகள் கொண்டது. ஓகே, 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட் எடுக்க, சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட் எடுக்க, அந்த சீட்டானது என்னவா இருக்கணும்னா ஸ்பேடாக அல்லது ராஜாவாக இருக்க வேண்டும். ஆக்சுவலா 11th இந்த டாபிக் 11th இது கவர் ஆகிற மாதிரி மறுபடியும் இது ரொட்டேஷன்ல வரும். இது 10th क्वेश्चन தான், பட் 11th புக்லயும் இதே மாடல்ல क्वेश्चंस இருக்கு. ஒரு பாருங்க, ப்ராபபிலிட்டியில இதோட நம்ம எத்தனாவது கேள்வி பார்க்கறோம்? 2வது கேள்வி. இப்போ நிகழ்தகவுன்ற டாபிக்ல இதோட 2வது கேள்வி பார்க்கணும். அப்போ அந்த டாபிக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். அழகர் கணக்கெல்லாம் நம்ம போட்டு பார்க்கணும். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, a card is taken random from a well shuffled 52 cards. The probability that will a spade or king. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பேடா இருக்கணும் இல்ல கிங்கா இருக்கணும். இதான் கேள்வி. என்னங்க ஸ்பேடு, என்னங்க கிங்கு? 52 சீட்டுல கலர் வைஸ் 2ஆ பிரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கலர் அப்படின்னா 2ஆ பிரியும். ஒன்னு ரெட், இன்னொன்னு பிளாக். அது 26. தென் அதுல கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில எப்படி பிரியும்? 4ஆ பிரியும். ஸ்பேடு, டைமண்ட், ஃபிளவர், ஹார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையா பிரியும். இது ஒவ்வொரு 13 கார்டு இருக்கும். இந்த ஒவ்வொரு 13 கார்டுலயும் ஒரு ராஜா இருப்பாங்க. அப்போ மொத்தம் 4 ராஜா இருக்கும். கேள்வி என்ன? ஸ்பேடா இருக்கணும். இந்த அல்லது அப்படின்னு வரும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுங்க, அல்லதுன்ற வார்த்தை क्वेश्चन பேப்பர்ல அல்லதுன்ற வார்த்தை வந்தா நீங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்த வேண்டும். நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தணும். ப்ராபபிலிட்டி அடிஷன் ப்ராபபிலிட்டி தியரத்தை யூஸ் பண்ணணும். சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டா வெறும் ஸ்பேடு மட்டும் கேட்டா 13/52 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அல்லதுன்ற வார்த்தை வரும்போது அந்த கேள்வியை தெளிவா பார்க்கணும். சரி, ஸ்பேடா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 13 பேர் இருப்பாங்க. எத்தனைல? 52ல. ராஜாவா எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தமா 4 ராஜா இருப்பாங்க. எத்தனை? 52ல. மைனஸ் அடுத்து என்ன கேள்வி? ஸ்பேடாவும் இருக்கணும், ராஜாவாவும் இருக்கணும். 4 கேட்டகரியில ஒவ்வொரு ராஜா. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியில ஒரு ராஜான்றதால -52. அதாவது क्वेश्चंसல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அழகா புரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா, முதல்ல 13/52. அடுத்தது என்ன அப்படின்னா, ராஜாவா இருப்பதற்கான நிகழ்தகவு. ராஜா அப்படின்னா 4/52. ஸ்பேடாவும் இருக்கணும், ராஜாவாவும். எத்தனை பேர் தான்? ஒரே ஒருத்தர் தான் ஸ்பேடாவும் இருக்க முடியும், ராஜாவாவும் இருக்க முடியும். அப்போ மொத்தமா 52. எப்பயுமே கேன்சல் பண்ணாதீங்க, லாஸ்டா கேன்சல் பண்ணுங்க. ஒரு 13, 17, 17ல 1 போச்சுன்னா 16. 16/52. இப்போ 2 பேருமே 4வது வாய்ப்பாடுல வகுப்படுவாங்க. அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்குன்னா, மேல ஒரு 4 கிடைக்கும், இங்க ஒரு 13 கிடைக்கும். அப்போ 4/13. 4/13 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, 4/13. சரிங்களா? ஸ்பேடாகவோ அல்லது ராஜாவாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னா 4/13. அப்போ எப்பெல்லாம் அல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வருதோ அப்பெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிட கூடாதுன்னா, இந்த ஃபார்முலாவை யோசிக்காம கணக்கு போடாதீங்க. P of A plus P of B minus P of A to B யோசிச்சு தான் நீங்க கணக்கு போடணும். ஈஸி தானே? அதனால இதுவும் நம்ம 10th 11th இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन தான். அதனால இதை ஈஸியா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, அடுத்த क्वेश्चन. இதுவும் நிகழ்தகவு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन. A dice is thrown to the probability of getting a total of sum. ஒரு பகடை 2 முறை உருட்டப்படுகிறது. ஒரு சீரான பகடை 2 முறை உருட்டப்படுகிறது. முக எண்களின் கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது பகடை என்ன அப்படின்னா, 2 dice is thrown in twice. இருமுறை சுண்டப்படுகிறது. இருமுறை சுண்டப்பட்டால்
n of s வந்து 36. n of s வந்து 36. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. நீங்க அந்த டேபிளர்களெல்லாம் எதுவுமே எழுதாம டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். என்ன அப்படின்னா 9. சரி 9யோட ஆன்சர் எனக்கு தெரியும். 4/9 தான் ஆன்சர். எப்படிங்க 4/9 சொல்ற பாருங்களேன். முதல்ல இருக்கக்கூடிய என்ட்ரி என்ன அப்படின்னா 1,1 எங்க சுண்டப்படும் பொழுது. அதே மாதிரி கடைசியில இருக்கக்கூடிய என்ட்ரி என்ன தெரியுங்களா 6,6. அப்போ கூட்டும் பொழுது இந்த பகடையில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் இங்க 1,1 இங்க 1,1 இங்க 6,1. அப்போ முதல்ல இருக்கிற ஆளை கூட்டினா 2 வருது, கடைசியில இருக்கிற ஆளை கூட்டினா 12 வருது. அப்ப முக எண்களின் கூடுதல் என்னவா இருக்கலாம்? கூடுதல் 2ஆ இருக்கலாம். 2ல இருந்து கிடைக்குதுங்க. கடைசி ஆன்சர் என்ன? கூடுதல் என்னவா இருக்கலாங்க? 12ஆ இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஆன்சரை ஞாபகம் வச்சுங்க. 2 அப்படின்னா முக எண்களின் கூடுதலோட ஆன்சர் 1/36. இதே 3 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா 2/36. இந்த பகடையில அதே ஒண்ணு குறைச்சி 36 எழுதுங்க. 4 அப்படின்னு கேட்டா 3/36 எழுதுங்க. 5 அப்படின்னு கேட்டா 4/36. 6 அப்படின்னா 5/36. 7 அப்படின்னா 6/36. 6 தாண்டக்கூடாது, அப்படியே நிறுத்துவோம். 6 தாண்டக்கூடாது, நிறுத்தலாம். 12ல இருந்து வாங்கல. 12 ஒரே ஒன்று சான்ஸ் தான். 12 அப்படின்றது 1/36. 11 அப்படின்னா 2/36. 10 அப்படின்னா 3/36. 9 அப்படின்னா 4/36. அப்போ 8 அப்படின்னா 5/36. 7 அப்படின்னா 6/36. ஈஸியா பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 உங்க ஆன்சர் மேல இருக்க நம்பர் 6 தாண்டக்கூடாது. மேல இருக்க நம்பர் 6 தாண்டக்கூடாது. ரிவர்ஸ்ல இருந்து எழுதினு வரணும், மேல இருந்து எழுதினு வரணும். 2 பகடைகளை கூட்டும் பொழுது முக எண்களின் கூடுதல் 12 கிடைக்கும் நிகழ்வு வந்து 1/36. 11 இருந்தா 2/36. 10 இருந்தா 3/36. 9 இருந்தா 4/36. 8 இருந்தா 5/36. 7 இருந்தா 6/36. 6 இருந்தால் அப்படின்னும் பொழுது அங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். உங்க ஆன்சர் 6 தாண்டக்கூடாது. இவங்க தான் மிடில்ல, நடுவில் இருக்கா பத்தியா, இவங்க தான் சேம் 7 அப்படின்றதோட நிறுத்திக்கணும். அப்போ ஒரு 2 பகடையை கூட்டி ஆன்சர் 2 வரதா இருந்தா 1/36. 3 வரதா இருந்தா 2/36. பாருங்க 3 ஒண்ணு குறைச்சிக்கணும், 4 ஒண்ணு குறைச்சிக்கணும், 5 ஒண்ணு குறைச்சிக்கணும், 6 ஒண்ணு குறைச்சிக்கணும், 7 ஒண்ணு குறைச்சிக்கணும். ஆனா 8க்கு போடக்கூடாது. மேல இருக்க நம்பர் என்ன தாண்டக்கூடாதுங்க? 6 தாண்டக்கூடாது. கீழே இருந்து எழுதணும். சரிங்களா? ஈஸியான லாஜிக் தான். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் கடற்கடன் போடலாம். என்ன கேள்வி? 9. 9னா எவ்வளவுங்க? 9னா 4/36. அப்ப 4/36 அப்படின்னா அடிக்கிறோம். அடிச்சா 1 அப்ப 4/36. 4/36 நம்ம கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணா என்னன்னா 1/9. அப்ப ஆன்சர் என்னன்னா 1/9. ரொம்ப ஈஸியா. சரிங்களா? அதாவது என்னன்னா 1/9 எங்க 4/36. பகடை 2 முறை உருட்டப்பட்டால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் எதுக்கும் கண்டுபிடிக்கலாம். என்ன எழுதாம n(s) 36 பேரை எழுதாமலே உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தானே, ஈஸியான சாதாரண ஒரு விஷயம். 2னா 1, 3னா 2, 4னா 3, 5னா 4, கீழே 36 போட்டுக்கணும். அப்புறம் 6னா 5, 7னா 6, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தானே. பாருங்க, இதுவும் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா நம்ம 10th புக்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. 10th புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் இது. 10th புக்ல இந்த கொஸ்டின் இருக்கும். 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? அடுத்தது 2015ல எஸ்ஐல கேட்டிருக்க கேள்விகள் என்ன? சரிங்களா? இப்போ 20ல பார்த்தோம். 15ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது? ஈஸி தான், ஒண்ணுமே இல்லைங்க. முக்கோணம் இது எங்க இருந்து? வெறும் 7th நம்ம 7ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஐடியா. The 3 angles of a triangle, அதாவது ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு முக்கோணமா இருந்தாலும் 3 கோணங்கள் கொடுக்கப்பட்டு அந்த 3 கோணங்கள் என்ன அப்படின்னா x + 5 டிகிரி, x + 10 டிகிரி, x + 15 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் அந்த முக்கோணத்தின் 3 கோணங்களினுடைய கூடுதல் 180 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோணத்தின் 3 வந்து 180 டிகிரி. என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, இங்கெல்லாம் என்ன நம்பர் குறியீட்டோட எடுத்துக்கோங்க. குறியீட்டோட எடுத்துக்கங்க. பிளஸ் வந்தா பிளஸ், மைனஸ் வந்தா மைனஸ்.
எல்லாமே பிளஸ்ல இருக்குது, பிரச்சனையே இல்லை. 5 + 10 + 15 மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 20 30 ஆச்சு. 30 டிகிரி. மொத்த டிகிரி எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ என்ன தெரியுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் 180ல இருந்து 30 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு ஆச்சு? 150 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த குறியீட்டோட இந்த நம்பரை கூட்டுங்க. பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ். அப்போ மூணுத்தையும் கூட்டினா 30. ரெண்டாவது ஸ்டெப் மொத்த டிகிரி 180, 180ல இருந்து 30 கழிங்க, 150 டிகிரி. மூணாவது ஸ்டெப் என்னன்னா, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். எத்தனை எக்ஸ் ஆச்சு? 3 எக்ஸ் ஆச்சு. எத்தனை எக்ஸ் ஆச்சு? 3 எக்ஸ் ஆச்சு. அப்போ இந்த 150 3ஆல வகுங்க. 3ஆல வகுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 50 டிகிரி. அப்ப எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்ப பிரதிட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 55 கிடைக்கும். ரெண்டாவதுக்கு என்ன கிடைக்கும்? 65 கிடைக்கும். மூணாவதுக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 55, ரெண்டாவதுக்கு 60, 5. இப்போ கூட்டுங்க, எவ்வளவு வருது? 180 டிகிரி. x + 5 50 + 55, x + 10 50 + 10 60, x + 15 50 + 15 65. அப்போ எக்ஸோட என்ன கேட்டிருக்கான்? வெறும் எக்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ் ஆனது 50 டிகிரி. பாருங்க 7th புக்ல ரொம்ப சிம்பிளா முக்கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி நல்லா தெரியும். 3 கோணங்கள் கூட்டப்பட்டிருக்கு. அந்த 3 கோணத்தையும் கூட்டி இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஆன்சர் கிடைச்சிரும் ஈஸியா. அதனால நம்ம ஈஸியா அது என்ன ஐடியா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, ரேஞ்ச் அதாவது கான்செப்ட் வந்து 10th. இது 10th புக்ல இருந்து ரேஞ்ச் அப்படின்றது எங்க இருக்கும்னா 10th புக்ல இருக்கும். ஈஸியான ஒரு குழப்பத்துக்காக தான் அந்த பகா அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களே கொடுத்தாங்க. என்னன்னா சில கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, முதல் 10 பகா எண்களினுடைய வீச்சை காண்க அப்படின்னா நம்ம ஆளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஆனா இங்க அப்படி கேட்கலைங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல வேலையே இல்லை, நம்பர்களை அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 3 5 7 11 13 17 19 23 29 வீச்சை காண்க. வாட்ஸ் a ரேஞ்ச்? ஒண்ணுமே இல்லைங்க. ரேஞ்ச்னா வீச்சுனா கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது பெரிய எண்ணோ அதுல எது சிறிய எண்ணோ அவங்களை கழிச்சா வீச்சு கிடைக்கும். அப்போ வீச்சு என்பது இதுல மிகப்பெரிய எண் பாத்தீங்கன்னா 29, மிகச்சிறிய எண் பாத்தீங்கன்னா 2, 2த்தையும் கழிச்சா 27. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 27. அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ் எவ்வளவுனா 2 3 5 7 11 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எண்ல இருந்து மிகச்சிறிய எண் கிடைக்கும். இதுல இன்னொரு கேள்வி கூட வாய்ப்பு. வீச்சினுடைய கெழு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. L - S / L + S. இதே ஃபார்முலா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கும். இது 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन. L - S / L + S அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பாருங்க, இது புள்ளியல்லையும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நிகழ்தகவுக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க இது வரைக்குமே. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது நம்ம ப்ராபபிலிட்டி மாதிரி தான், நிகழ்தகவு மாதிரி தான் இந்த புள்ளியலும். சரிங்களா? அப்போ புள்ளியலை சார்ந்த கேள்வி தான். அந்த புள்ளியலை சார்ந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீச்சு. அதனால வீச்சின் கெழு ஞாபகம் வச்சுங்க. வீச்சின் கெழு இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரிங்க, அடுத்தது இதெல்லாம் சாதாரணமா ஒரு நம்ம 7th புக் 6th 8th புக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு மாடல். 8th புக் 2 எண்களின் கூடுதல் வந்து 27, அதனுடைய பெருக்கலானது என்ன கிடைக்கும் அப்படின்னா 182 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை, அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா பாருங்களா, இவங்க 2 பேரும் கூட்டா 29, இவங்க 2 பேரும் கூட்டா 28, இவங்க 2 பேரும் கூட்டா 31, இவங்க 2 பேரும் கூட்டா தான் 27. அவங்க கொடுத்துருக்க லாஜிக்ல இதுல கஷ்டமாவே இல்லை. கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை கூட்டி பாருங்களேன். 2 நம்பரை கூட்டினா 27ங்க. இது 27 வரல, 29 தான் வருது. இது 28 வருது, இது 31 வருது. ஆன்சர் கண்டுபிடிச்சு. ஆனா விதிமுறை அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி 2 நம்பரை கூட்டினா 27, வேற ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வேற ஏதாவது 2 நம்பரை கூட்டினா கூட 27 வருது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 விஷயங்கள். இந்த கடைசி 2 நம்பரை பெருக்கணும். அதாவது 13 × 14 சொல்லும்போது நீங்க ஃபுல்லா பெருக்காதீங்க. இந்த 2 நம்பரை பெருக்கி பாருங்க. அதனுடைய 1ஆம் இலக்கத்தினுடைய மதிப்பு 2, அந்த 1ஆம் இலக்கத்தினுடைய மதிப்பு 2 வந்ததுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஸ்டின் நான் இன்னொரு மாடல்ல கொடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். 15, 12 27 இது கூட்டுங்களா எவ்வளவு வருது? 27 வருது.
15ஐயும் 12ஐயும் கூட்டினா 27 வருது. இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். 14 13 14 13 தான் அங்க இருக்கு. 10 17 இது வச்சுங்களா. 10ஐயும் 17ஐயும் கூட்டுங்களா 27. இது மாதிரி டிஃப்ரெண்டா 27 வரக்கூடிய நம்பர் வந்துருச்சு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. இந்த 2 ஒன்றாம் இலக்கத்தினுடைய மதிப்பை 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா 12. 2 என்பது ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு. 182ல ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ஆப்ஷன்ல ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான் 27 வர மாதிரி இருக்குது. அதனால 27 டிக்கெட்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஆனா எக்ஸாம்ல 27 வர மாதிரியே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெருக்கல்ல ஒன்றாம் இலக்கத்தினுடைய மதிப்பு என்னன்னு பாருங்க 2. அந்த மாதிரி நீங்க அங்க 2 பேரை பெருக்கினா உங்களுக்கு என்ன வரணும்? அந்த ஒன்றாம் இலக்கத்தினுடைய மதிப்பு வந்ததுன்னா ஆன்சரை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். இது 8வது புக்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இந்த 2 எண்களுடைய பெருக்கல் பலன். சரிங்களா? அடுத்த கேள்வி. இதுவும் நம்ம +2 சிலபஸை சார்ந்தது. பாசஸ் த்ரூ ஆரிஜின். இது எங்க அப்படின்னா இதுவும் +2 புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் யோசித்தாதான் போட முடியும். ஒரு வளையறையானது ஆதி வழியே செல்கிறதா இல்லையா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. நமக்கு தெரியும் வட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். வட்டம் சர்க்கிளே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா x² + y² = r². இதுதான் ஆதி வழியே செல்லும் வட்டத்தினுடைய சமன்பாடு. இதே விஷயங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். x - a² y - b² = r². இது a, b என்ற புள்ளி வழியாக செல்லும் வட்டத்தினுடைய சமன்பாடு. ஒரு நேர்கோடு வரைகிறோம். அந்த நேர்கோடு y = x. ஒரு நேர்கோடு y = x. இது ஆதி வழியே செல்லும் நேர்கோடு. இப்படி போட்டா y = அப்போ என்ன அர்த்தம்? ஆனா இதே क्वेश्चनல y = x + 1. இதே கேள்வியில y = x - 1. நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்களேன். இந்த x என்ற நபர் கூட யாரோ ஒருவர் கூட்டப்பட்டிருந்தாலோ கழிக்கப்பட்டிருந்தாலோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க ஆதி வழியே போக முடியாது. இப்போ இங்க எதுவுமே கூட்டப்படல, இங்கேயும் எதுவுமே கூட்டப்படல. x கூட இங்க கூட்டியிருக்காங்க. ஆனா இங்க எல்லாமே a² வகுத்தா காமனா வந்துரும். சைக்ளாய்டு அப்படின்னு ஒரு வளையறை, அது எல்லாமே காமனா வந்துரும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x³ கூட 1ன்ற நம்பர் கூட்டப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு x கூட ஏதோ ஒரு எண்ணு கூட்டப்பட்டால் மட்டும்தான் அந்த வளையறையானது எங்க போகாது அப்படின்னா ஆதி வழியே போகாது. அப்போ இவங்க எல்லாமே இந்த x பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் கூட்டலும் கழிக்கல, இங்க கழிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இங்க ஒரு x² வருது. ஒரே ஒரு x இல்ல, 2 x இருக்குது. இது உள்ள கொண்டு போய் பெருக்கினா அது கழிக்கப்படுற மாதிரி கணக்கு வராது. அதனால இந்த இடத்துல +1 கூட்டப்பட்டதால இந்த வளையறை எனக்கு கொஞ்சம் தள்ளி போகும். இப்போ எது ஆதி வழியே செல்லாது அப்படின்னா y = x³ + 1 அப்படின்ற வளையறையானது ஆதி வழியே செல்லாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதாங்க. ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு கேள்வி. இது எங்க அப்படின்னா +2ல இருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடுகள் அப்படின்னு, அதாவது வகைக்கெழு டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து இந்த ஆதி வழியை வளையறையை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வளையறை குத்தி அந்த வளையறை வந்து ஆதி வழியே செல்லுமா, இதுக்கு தொடுகோடுகள் இருக்குதா, அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கும். அதனால இதுவும் +2ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா சிம்பிளான கேள்விதான். பட் என்னன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த x பக்கத்துல ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு கழிக்கலோ கூட்டலோ கொடுக்கப்பட்டா மட்டும்தான் அது ஆதி வழியே போவாது. மற்றபடி எங்க அப்படின்னா x தனியா இருந்தா அது ஆதி வழியே. ஓகேங்களா? ஈஸி தானே? ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். அந்த ஐடியாஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 10th, இதுவும் 10th இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. பாருங்களேன், கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்பட்டிருக்காங்க. ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல் எப்பவுமே இந்த மாதிரி எழுதிக்கணுங்க. x³ + x² - 7x - 3. இது ஒரு பல்லுறுப்பு கோவை. இட் இஸ் எ பாலினாமியல். இந்த பல்லுறுப்பு கோவை x - 3 ஆல் வகுக்கப்படும் பொழுது என்ன? அதாவது x - 3 நம்ம டிவைட் பண்றோம். x - 3 டிவைட் பண்ணா அதுக்கு ரிமைண்டர் என்ன வரும்ன்றது கேள்வி. ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க. இங்க x - 3ன்னு கொடுக்குறாங்கன்னா அதோட அர்த்தம் = 0. இப்போ x = என்ன போடணும்னா 3 பிரதிடணும். -3 இடம் மாறும். ஒண்ணும் இல்லைங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? -3னா +3, +3னா -3. இப்போ P(3) பிரதிடுறோம். எங்கெல்லாம் x இருக்குதோ அங்கெல்லாம் P(3) பிரதிடுறோம். இப்போ 3³ 3² -7 × 3 -3. அப்ப என்ன அர்த்தம்? இது 27, இது 9,
இது எவ்வளவு ஆச்சு பாருங்க 21 மைனஸ் இங்க 27 இருந்து என்ன போயிருச்சுங்க 4 போயிருச்சு 24 போயிருச்சு அப்ப 3 பிளஸ் 9 12 அதோட ஆன்சர் வந்து 12 9 மொத்தம் எவ்வளவு ஆச்சு 27 இருந்து ஒரு 24 போச்சுன்னா 3 பிளஸ் 9 12 ஈஸி தானே சாதாரண ஒரு விஷயம் இது 10th புக்ல இயற்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்போ மீதிகள் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா இங்க மைனஸா இருந்தா பிளஸ் எடுத்துக்கணும் பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் எடுத்துக்கணும் அதை கொண்டு வந்து இந்த பாலினாமியல்ல இந்த பல்லுறுப்புக்கோவைகளை பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அதனால 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி ஐடியா அதனால பாருங்க அல்ஜிப்ரால இருந்து எடுத்துக்கிறாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு எதுக்காக ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 10th இருந்து 11th இருந்து நான் சொல்றேன் அப்படின்னா அந்தந்த டாபிக்ஸ்ல அந்த மாதிரி கண்டென்ட் அங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூவா பார்க்கும்போது ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சரிங்க பாருங்க இது வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்ல ரொம்ப கஷ்டமான கேள்விகள் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அணிகள் இந்த கேள்வி எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா நம்ம நார்மலா 10th புக்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் 10th புக்ல இருந்து பாருங்க மேட்ரிக்ஸ்ல மறுபடியும் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்கோம் பிளஸ் வந்து இந்த கேள்வியும் அப்ப அணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எஸ்ஐல கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அணிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நிகழ்த்தகு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க புள்ளிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப வெக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா சரி அணிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அணிகள் ஏ அப்படின்ற ஒரு அணி கொடுக்கப்பட்டிருக்கு 1 -2 3 பி அப்படின்ற ஒரு அணி கொடுக்கப்பட்டிருக்குது -1 2 -3 சரி இந்த क्वेश्चनல அணிகளின் கூட்டல் கழித்தல் நல்லா ஞாபகம் வச்சுங்க क्वेश्चनல அணிகளின் கூட்டல் கழித்தல் எப்பதான் இயலும் சார்ந்த இயலும் அப்படின்னா இந்த ஏவோட வரிசையும் பியோட வரிசையும் சமமா இருக்கணும் வரிசைகள் சமமா ஆர்டர் சமமா இருக்கணும் ஆர்டர்னா என்னங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 வச்சுங்களேன் பி இஸ் ஈக்குவல் டு 3 ஏதோ ஒரு 5 4 3 வச்சுங்களேன் இதோட வரிசை என்ன 1x3 இதோட வரிசை என்ன 1x3 சப்போஸ் சீன்னு ஒரு ஆள் எடுத்துக்கிறேன் சீன்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் 2 3 4 இதோட வரிசை என்ன 3x1 2 அணிகளை கூட்டவோ கழிக்கவோ எப்பதான் சாத்தியம் அப்படின்னா இந்த வரிசைகள் சமமாக இருக்க வேண்டும் ஆர்டர் ரோஸ் இந்த காலம் எழுதுறது பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஈக்குவலா இருக்கும் இல்லைன்னா பண்ண முடியாது கூட்ட முடியாது பாருங்க 3x1 இவங்க 2 பேரையும் கூட்டலாம் ஏவும் பி கூட்டலாம் ஆனா ஏ கூட சியோ பி கூட சிஏ கூட்ட முடியாது அப்ப இந்த क्वेश्चनல இது என்ன வரிசையில இருக்குதுன்னா 1x3 வரிசையில இருக்கு இது என்ன வரிசையில இருக்குதுன்னா 3x1 வரிசையில இருக்குது மாறி எல்லாம் இருக்க கூடாதுங்க கரெக்டா வரணும் இது 1x3 அது 1x3 வரணும் அப்போ ஈக்குவலா வரலனா என்ன பண்ண முடியாதுன்னா கூட்ட முடியாதுன்னா இந்த क्वेश्चन பெருக்கலாம் என்ன பண்ண முடியாதுன்னா கூட்டவோ கழிக்கவோ இயலாது நாட் டிஃபைன்ட் வரையறுக்கப்படவில்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்ப ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வரணும்ன்ற கட்டாயம் கிடையாது ஆன்சர் வராம இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் கூட ஆன்சர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம பாட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படியே கூட்டி மொத்தமா ஒன்னா சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் கூட்டினா ஒரு 14 வருது -14 வருது எல்லாத்தையும் கூட்டினா 0 வருது இப்போ கூட்டல நார்மலா 1 -1 0 -2 2 0 3 -3 0 அப்போ ஆன்சர் இதான் இருக்கும் போல அப்படிலாம் சூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு அணியை கூட்டவும் கழிக்கவும் இயலும்னா அது என்ன சாத்தியம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய என்னங்க ஈக்குவலா இருக்கும் 2 பேரும் ஈக்குவலா இருந்தாதான் நிரல்களும் இதுல இருக்கக்கூடிய நிறைகளும் சமமா இருக்கணும் ஆர்டர் வரிசை வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது அவசியம் சரிங்களா அடுத்த क्वेश्चन போனாங்களா இதுவும் 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாட் क्वेश्चन தான் பகுமுறை வடிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்லுவாங்க அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन இதுவும் ஈஸியான ஒரு ரொம்ப அதாவது என்னன்னா இது வந்து ஒரு 5 மார்க் கேள்வியா அப்படின்ற மாதிரி 10th புக்ல வந்து எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन இருக்கும் இது 10th புக்ல இருக்கக்கூடிய பகுமுறை வடிவியல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்களேன் 7 3 6 1 அப்புறம் 8 2 P4 இவங்க 4 பேரும் ஒரு இணைகரத்தை அமைக்கிறார்கள் எனில் P இன் மதிப்பு என்ன அதாவது என்ன சொல்றாங்கன்னா வரிசையின் படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது A இது B இது C இது ஒரு D இணைகரத்தை அமைக்கும் எனில் P யோட மதிப்பு என்ன சரிங்க இந்த மாதிரி இணைகரத்து முதல்ல நான் ஐடியா சொல்லிடுறேன் அப்புறம் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்றேன் இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏபி நம்ம மாத்திக்கலாம். ஏபி ஆர்டர்ல எழுதணும். அப்போ ஆர்டரா எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டரா எழுதலாம். வரிசையின் படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால வரிசையின் படி அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்களேன், இது ஏ, இது பி, இது சி, இது டி. இணைகரத்தை அமைக்கும் எனில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏசியின் மையப்புள்ளி, அதாவது மறுபடியும் சொல்ற, இந்த ஏசியோட மையப்புள்ளி இந்த பிடியோட மையப்புள்ளி மிட் பாயிண்ட், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதான் ரூல். என்ன ரூல் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. எப்போ ஒரு இணைகரத்தை அமைக்கும் எனில், அப்போ இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னா ரூல் என்ன அப்படின்னா மையப்புள்ளிகள் ரெண்டும் மூலைவிட்டங்களுடைய மையப்புள்ளிகள் ரெண்டும் சமமாக இருக்கும். ABCD. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன கேள்வி இது அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நம்பர் போட்டுங்க. கொடுத்துருக்க நம்பருக்கு நாலு நம்பர் போடுங்க. 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ ஏசியின் மையப்புள்ளி, ஏசியின் மையம் நம்ம என்ன பண்ணோம், 1க்கும் 3க்கும் தான் தொடர்பு. ஏசினா 1 3, பிடினா 2 4. அப்புறம் எழுத்து எங்க வந்திருக்குதுன்னு பாருங்களேன். எக்ஸ், அதாவது எழுத்து இது எக்ஸ் இது ஒய். எழுத்து எங்க வந்திருக்குது, எக்ஸ்ல வந்திருக்குது. மீதி இருக்கிற ஒய்ய பத்தி கவலையே படக்கூடாது. ஃபார்முலாலாம் வேணாம், லேட் ஆகும். மீதி இருக்கிற ஒய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கவலையே படக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மீதி இருக்கிற ஒய்ய பத்தி கவலையே படக்கூடாது. எங்க எழுத்து இருக்கோ அவங்கள மட்டும் நம்ம சப்போஸ் ஒய்ல தான் எழுத்து இருக்குன்னா ஒய்யை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். அப்ப மிச்சம் இருக்கிற 4 நம்பர்ஸை பார்த்துக்கிட்டீங்களா, என்ன இருக்கு, 7 6 8 2. நம்ம ரூல் என்ன, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கே தெரியும் எப்படி இருக்கு இந்த கேள்வியோட விஷயங்கள் அப்படின்னா 1க்கும் 3க்கும் தான் சொந்தம். அப்போ 1ல இருக்கிற எக்ஸ் எவ்வளோ 7, 3ல இருக்கிற எக்ஸ் எவ்வளோ 8 குடிக்கணும். அதே மாதிரி 2ல இருக்கிற எக்ஸ் எவ்வளோ 6, 4ல இருக்கிற எக்ஸ் எவ்வளோ அதான் பி. அதான் கண்டுபிடிக்கும். இப்போ இந்த கேள்வியில 1 2 3 போட்டுக்கணும். எழுத்துக்கள்ல முதல்ல வர்றதா ரெண்டாவதுல வர்றதா பார்க்கணும். முதல்ல வர்றதா எக்ஸ், ரெண்டாவது வர ஆளுங்கெல்லாம் கண்ணு மூடிட்டு அடிச்சிடலாம். அவங்களாம் நமக்கு தேவையே பட மாட்டாங்க, அவங்க விட்டுடலாம். 1ஐயும் 3ஐயும் கூட்டுங்க, 2ஐயும் 4ஐயும் கூட்டுங்க. 1ஐயும் எக்ஸுக்கு 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 15, அங்க கூட்டினா 6 பிளஸ். அப்ப 15 இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் பி. எனக்கு பி வேணும். பி இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 6, பி இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 9. பாருங்க, ரொம்ப சிம்பிளா. ஆனா ரூல் என்ன, இது ஃபார்முலாவா கேட்கறதா இருந்தா ஏசி மையப்புள்ளியும் பிடி மையப்புள்ளி சமமாக இருந்தா அது ஒரு இணைகரத்தை அமைக்கும். 4 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க, மையப்புள்ளிகள் சமமாக இருந்தா அது இணைகரத்தை அமைக்கும். உங்க கேள்வியில போடும்போது இதெல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. எங்க எழுத்து வருதுன்னு பாருங்க. எக்ஸ்ல எழுத்து வந்தா ஒய் எல்லாம் மறந்துருங்க, ஒய்ல எழுத்து வந்தா எக்ஸ் எல்லாம் மறந்துருங்க. அதுக்கப்புறம் 1 2 3 4 போட்டுங்க. 1ஐயும் 3ஐயும் கூட்டுங்க, 2ஐயும் 4ஐயும் கூட்டி கழிச்சு நான் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது 10th புக்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், டைரக்ட் எக்ஸாம்பிள் क्वेश्चन இது. பாருங்க, நிறைய புக் ரிலேட்டடான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குது. சரிங்க, அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்தது இதுவும் அதே டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். 5.3ல இருக்கும் இந்த கேள்விகள். அதே பகுமுறை 2010க்கான கேள்வி. 2010 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க ஒரு கேள்வி. இதுவும் பகுமுறை வடிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்ப பேர் மாத்திருக்காங்க. இப்போ சமச்சீர் புக்ல ஆய்வுத்தொலை அச்சுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னு பேரு. ஆக்சுவலா பழைய புக்ல எல்லாம் பகுமுறை வடிவியல் சொல்லியிருப்பாங்க. ஆயத்தொலை அச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னு பேருங்க. இப்போ என்ன டாபிக்ல போட்டோமோ அதே கேள்விக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. tan theta equal to √3. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இதுக்கு 10th புக்ல தான் அப்படின்றதெல்லாம் 9th இருந்து தெரிஞ்சா கூட நமக்கு போதும். tan theta equal to √3 எனில் தீட்டாவின் மதிப்பு என்ன? ஆக்சுவலா இந்த tan theta அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா சாய்வு கொடுக்கப்பட்டிருக்குது. m is equal to tan theta. இதான் சாய்வோட ஃபார்முலா, ஸ்லோப்போட ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்குது. m is equal to tan theta. அப்போ இந்த இடத்துல என்ன படிக்கிறீங்கன்னா √3 is equal to tan theta கொடுக்கப்பட்டது. அப்போ தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு இருந்தா √3 கிடைக்கும்? உங்களுக்கே தெரியும், tan அப்படின்ற ஒரு விஷயம் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 0 டிகிரினா 0, 30 டிகிரினா 1/√3, 45 1, 60 டிகிரினா √3,
90னா முடிவிலி இன்ஃபினிட்டி. இந்த ஒரு அட்டவணை உங்களுக்கு மனப்பாடமா இருந்துச்சுன்னா இந்த கேள்வினா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ √3 = tan θ கொடுத்துருக்காங்க. அப்ப θ என்னவா இருந்திருக்கும்னா 60 டிகிரியா இருந்திருக்கும். இதுவும் 10th பகுமுறை வடிவில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பகுமுறை வடிவில 10th இருக்கக்கூடிய பகுமுறையில இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த டாபிக்ல இருக்கிற ஃபார்முலாஸ் இதெல்லாம் கொஞ்சம் தரவு பண்ணிக்கலாம். ஈஸியான கொஸ்டின் தான். அந்த டாபிக்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலா எல்லாம் ஒரு முறை எழுதி பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து வரக்கூடிய கேள்வியை நம்ம எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது வெக்டர். பாருங்க, மறுபடியும் வெக்டர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இது +2 புக்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஸ்டின். 12ஆம் புக்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. க்ளோஸ்ட், இந்த அட்டவணைக்கு பேர் என்ன? இந்த பிராக்கெட் பேர் க்ளோஸ்ட் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. a × b, b × c, c × a = 60 எனில் a வெக்டர், b வெக்டர், c வெக்டருடைய மதிப்பு என்ன? ஓகே, இது ஒரு ஃபார்முலா தாங்க, ஒண்ணுமே இல்ல. சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருந்து கேட்கப்பட்டது. a × b, a வெக்டர் × b வெக்டர், b வெக்டர் × c வெக்டர், c வெக்டர் × a வெக்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா இந்த க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இவங்க என்னன்னா ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா பாருங்க, +2 புக்ல ரொம்ப டெப்தான கணக்கெல்லாம் கேட்கல, ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கப்படுது. a வெக்டர் × b வெக்டர், b வெக்டர் × c வெக்டர், c வெக்டர் × k வெக்டர் வந்து a b c வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு பதில் 64 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 64னா உங்களுக்கு என்ன வேணும்? a வெக்டர், b வெக்டர், c வெக்டர் வேணும். அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர்? 8. பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இது கஷ்டமான கேள்வி கூட இல்ல, ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ a வெக்டர் + b வெக்டர் + c வெக்டர் = 64 எனில் a வெக்டர், b வெக்டர், c ஒவ்வொரு டாபிக்கும் எந்த வகுப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். 8th இருந்து 7th இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாமே 8th to 9th அவ்வளவா கேட்கல. 11th +2 நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. அதனால क्वेश्चंस கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா படிச்சு. சரிங்களா? வெக்டர்ல இந்த ஃபார்முலா போதுமானது. சரிங்களா? அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்க்கலாம். இதுவும் +2 புத்தகத்துல இருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்தா நம்ம போடலாம். வகைக்கெழு சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் எடுக்கப்பட்ட கேள்வி தான். ஆனா இதுவும் சிம்பிளான கேள்வி தான். அந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது வகைக்கெழு சமன்பாடுகள் சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குதுங்க. ஆனா உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா ஈஸியான கேள்வி. சரி, என்ன கேள்வி, என்ன நம்ம பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் நம்ம என்னன்னு யோசிச்சா தான் கரெக்டா போட முடியும். என்ன சொல்றாங்கன்னா, the differential equation of the family of the straight line y = mx is y = mx என்ற நேர்கோடுகளின் தொகுப்புகள் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த சமன்பாட்டுக்கு ஒரு வகைக்கெழு சமன்பாடு கண்டுபிடிக்கணும், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல யார் இருக்கக்கூடாதுன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஆள் இருக்கக்கூடாது. அதாவது மாறத்தக்க மாறிலின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க அங்க இருக்கக்கூடாது. இந்த m அப்படின்ற ஒரு ஆள் இருக்கக்கூடாது. இதே क्वेश्चन அப்படி எழுதுறேன், y = mx + c ன்னு எழுதுறேன். இதுல ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா m உம் c உம் இல்லாத ஒரு சமன்பாடு அமைக்கணும். ரூல் என்ன அப்படின்னா, அங்க நான் சொல்ற ரூல் ஞாபகம் வச்சுங்க. அங்க எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குதோ, எத்தனை மாறிலிகள் இருக்குதோ அத்தனை முறை அதை வகைப்படுத்தலாம். எத்தனை மாறிலிகள் இருக்குதோ, mன்றது ஒரு மாறிலி, இங்க m உம் c உம் ரெண்டு மாறிலி. ஒரு மாறிலி இருந்தா ஒரு முறை வகைப்படுத்தணும், ரெண்டு மாறிலி இருந்தா ரெண்டு முறை வகைப்படுத்தணும். நீங்க கொண்டு வர ஈக்குவேஷன்ல யார் இருக்க கூடாதுன்னா m ன்னு ஒரு ஆள் இருக்க கூடாது, இங்க m உம் c உம் இருக்க கூடாது. சரி, நான் ஈஸியா ஃபர்ஸ்ட் நான் இது சொல்றேன். இத நான் ஃபர்ஸ்ட் முறை வகைப்படுத்துறேன். dy/dx x வகைப்படுத்தினா 1, mன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால m கிடைக்கும். c வகைப்படுத்தினா 0. ஒரு முறை வகைப்படுத்திட்டேன். ரெண்டு மாறிலிகள் இருக்குது, அப்ப ரெண்டு முறை வகைப்படுத்தணும். d2y/dx2 x இல்ல, அதனால 0. இதுதான் சமன்பாடு. அப்போ y = mx + c ன்னு ஒரு கேள்வி இருந்தா அதை ரெண்டு முறை வகைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்னா d2/dx2 கிடைக்குது. இதுதான் வகைக்கெழு சமன்பாடு. சரி, இங்க வரங்க. இங்க எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. அப்ப எனக்கு என்ன உரிமை அப்படின்னா ஒரு முறை தான் நான் வகைப்படுத்தணும். அப்போ dy/dx ஓட ஆன்சர் m. சரி, இன்னொரு வகைப்படுத்தினா 0 வருமே, பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு முறை வகைப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்குது ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்னா ஒரு முறை தான் வகைப்படுத்தணும்.
ஆனா என்னோட வகைக்கெழு சமன்பாடுல என்ன வந்திருக்குது? m வந்திருக்குது. அப்ப m வந்திருந்தா கேள்விக்கு வாங்க. என்ன கேள்வி? கேள்வி என்னன்னு பாருங்களேன். y is equal to mx இதான் கேள்வி. இந்த கேள்வியில mன்றது என்ன வரும்? y by x வருங்களா? எப்படியாவது ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷன்ல யாரு m இருக்க கூடாது. ஆனா இந்த dy by dx யார் வந்துட்டாங்க? m வந்துட்டாங்க. அப்ப எனக்கு m எடுத்துறணும். அப்ப என்ன கிடைக்கும்னா dy by dx is equal to என்னன்னா y by x கிடைக்கும். ஒரு மாறிலி இருந்தால் ஒரு முறை வகைப்படுத்தணும், ரெண்டு மாறிலிகள் இருந்தா ரெண்டு முறை வகைப்படுத்தணும். நீங்க வகைப்படுத்தினதுக்கு அப்புறமும் அங்க கெழுக்கள் வந்தா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த x கொண்டு இங்க பெருக்கலாம், இந்த y கொண்டு இங்க பெருக்கலாம். அப்போ x into dx சாரி x into dy x y ஆல பெருக்கப்படும், y x ஆல பெருக்கப்படும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரணும். அப்போ x ல தான் மைனஸ் போயிருக்கு. அப்போ எப்படி எழுதணும்னா y dx minus x dy is equal to 0. இதுதான் இந்த வகைக்கெழு சமன்பாட்டினுடைய ஆன்சர். சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. ஒரு இதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் இல்ல. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா ஒரு முறை கொடுத்தா, அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தா ஒரு முறை வகைப்படுத்தணும், ரெண்டு கான்ஸ்டன்ட் இருந்தா ரெண்டு முறை வகைப்படுத்தணும். இங்க ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு முறை வகைப்படுத்தணும். ஒரு முறை வகைப்படுத்தியும் உங்களுக்கு அந்த நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் வந்தாங்கன்னா அவங்களை எப்படியாவது அங்கிருந்து எடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஈஸியா சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா இதெல்லாம் +2 சிலபஸ், கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா படிச்சாதான் முடியும். ஓகே, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தனிநிலை கணக்கியல்ல ரெண்டாவது முறை கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. தனிநிலை கணக்கியல்ல ரெண்டாவது முறை கேள்வி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அந்த மட்டு கணக்கு ஒன்று போட்டு பார்த்தீங்களா, அதுவும் தனிநிலை கணக்கியல் தான், இதுவும் தனிநிலை கணக்கியல் தான். சரி, என்ன கேள்வி பார்க்கலாம். இது +2ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய क्वेश्चन. +2ல இருக்கக்கூடிய ஒரு 10 மார்க் क्वेश्चन வச்சுங்களா. அந்த கேள்வி தான் கேட்டிருக்கு. a star b is equal to a plus b minus 1 னு ஒரு கேள்வி இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, இதே क्वेश्चन +2 புக்ல என்ன ரெண்டு கேள்விகள் இருக்குங்க. ஒன்னு வந்து a plus b minus 1 இருக்கும். இன்னொரு क्वेश्चन என்னன்னா இதே கேள்வி தான் a plus b plus 1 இருக்கும். இப்போ இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் நம்ம தரவா படிச்சுக்கிட்டா பாருங்க, இதுல இருக்கிற ஐடியா எல்லாம் படிச்சுட்டா ஒண்ணுமே கிடையாது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த set of integers under the operation a star b is equal to a plus b minus 1, the identity element is முழுக்களில் ஸ்டார் என்ற எழுப்பு சொல்லி a star b is equal to a plus b minus 1 என வரையறுக்கப்படுகிறது எனில் சமணி உறுப்பை காணுக. கேள்வி என்ன அப்படின்னா, சமணின் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அதான் கேள்வி. ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவரை கண்டுபிடிங்க. அதான் கேள்வி. சரி, ஐடென்டிட்டினா என்னங்க? ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கூட யாரை கூட்டினால் உங்களுக்கு ரெண்டே கிடைக்கும். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கூட யாரை பெருக்கினால் உங்களுக்கு ரெண்டே கிடைக்கும். அப்ப ரெண்டுன்ற ஒரு நம்பர் கூட ஜீரோவை கூட்டினா தான் ரெண்டு கிடைக்கும். ரெண்டுன்ற ஒரு நம்பர் கூட ஒன்ன பெருக்கினா தான் ரெண்டு கிடைக்கும். அப்போ கூட்டலில் சமணி உறுப்பு யாருன்னா 0, பெருக்கலில் சமணி உறுப்பு யார் அப்படின்னா 1. இது எண்கள்ல சொல்லும் பொழுது, எண்கள்ல சொன்னா சமணி உறுப்பு அப்படின்னா என்ன? ஒரு நம்பர் கண்ணாடி மாதிரிங்க. இந்த ரெண்ட போய் கண்ணாடியில பார்த்தா ரெண்டு தான் தெரியணும், ரெண்ட போய் கண்ணாடியில பார்த்தா ரெண்டு தான் தெரியணும். அப்போ 0வும் 1ம் மிரர் நம்பர்ஸ், கண்ணாடி மாதிரி. 0 என்பது சமணி உறுப்பு, 1 என்பது சமணி உறுப்பு. அதே விஷயங்கள் இங்க சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதான் பண்ண போறோம். ஆனா எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்கன்னா a star b அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னு பாப்போங்க. சரி, சமணி விதி என்ன அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? a star b is equal to a plus b minus 1 னு போட்டுறோம். சமணி விதின்னு ஒன்று இருக்கு. அதோட ரூல் என்ன அப்படின்னா a star e is equal to a. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன் பாத்தீங்களா? என்ன போட்டேன்? a கூட யாரை கூட்டினா a வரும்? 0வை கூட்டினா a வரும். 0 இங்க நான் 0ன்னு சொல்லாம எழுத்துன்றதால e கொடுத்துட்டேன். क्वेश्चन கூட்டல் கிடையாது, அவனே ஸ்டார் என்ற ஈருறுப்பு பயில்னு சொல்லிட்டு ஆளத்தான். ஸ்டார் என்ற ஈருறுப்பு ஆளத்தான். இது ரெண்டும் ஒண்ணுதாங்க. இதுதான் பெருக்கல் போட்டா பெருக்கல். இதே என்ன எழுதிருக்கணும் அதே டிட்டோ தான். ஆனா எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கான காரணம் என்னன்னா எழுத்துக்கள்ல கேள்வி இருக்கு. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? ஒண்ணும் இல்ல, சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த கேள்வியில ரெண்டு எழுத்துக்களுக்கு ஸ்டார் கண்டுபிடிச்சா அவங்க ஒரு ஆன்சர் போட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்காங்கன்னா ரெண்டு எழுத்தை கூட்டி ஒன்ன கழிக்கணும். ரெண்டு எழுத்துக்களுக்கு ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா
ரெண்டு பேரை கூட்டி ஒண்ணு கழிக்கணும். ரெண்டு பேர் யாரு? ஏவும் ஈயும். என்ன பண்ணணும்? ஏவையும் ஈயையும் கூட்டணும். பாருங்க, பிக்கு பதில் இங்க ஈ வந்திருக்குது. அப்போ ஏ ஸ்டார் பி, ஏ பிளஸ் பி மைனஸ் 1. எப்படி எழுதலாம்? ஏக்கு பதில் ஏ தான், பிக்கு பதில் ஈ. அப்போ இ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. உங்களுக்கு என்ன வேணும்? சமணி உறுப்பு வேணும். சமணி உறுப்பு யாருங்க? இ தான் ஐடென்டிட்டி. இ எனக்கு வேணும். பிளஸ் 1 பிளஸ் ஏ இடம் மாத்துங்க. இ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ. அது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ இ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 இடம் மாறினால் இ இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எங்க இருக்கு பாருங்க, இதுதான் சமணி உறுப்பு. ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். சமணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏ பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. என்ன பண்ணணும்? ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இந்த ரூல் அப்ளை பண்ணணும். ரெண்டு பேரை கூட்டி கழிக்கணும். அப்போ ஏ பிளஸ் இ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. எனக்கு ஏ வேணும், சாரி இ வேணும். இந்த பிளஸ் ஏவை இடம் மாத்துறேன், மைனஸ் ஏவா மாறும். இந்த மைனஸ் 1 இடம் மாத்தினா பிளஸ் 1 மாறும். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 1. சமணி உறுப்பு. பாருங்களேன், ரொம்ப ஈஸியான, எஸ்ஐல கேட்டிருக்க எல்லா கேள்விகளும் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா, அதாவது ஒரு சில டாபிக்ஸை மறுபடியும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்னெல்லாம் டாபிக்ஸை நம்ம படிச்சுக்கணும், நம்ம ஓவராலா ஒரு ஐடியா வச்சுக்கணும். பிளஸ் 2 பொறுத்தவரை இது வரைக்கும் எஸ்ஐ அப்படின்னு டாபிக்ல அணிகள் கேட்கப்பட்டிருக்கு, மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மேட்ரிக்ஸை நல்லா பார்த்துக்கணும். வெக்டர் இயற்கணிதம் கூடிய டாபிக் கேட்கப்பட்டிருக்கு நிறைய முறை. அப்ப வெக்டரை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனிநிலை கணக்கியல் இருந்து இது வரைக்கும் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு, அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பிளஸ் 2 அப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வகைக்கெழு சமன்பாடுகள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 டாபிக்கும் கொஞ்சம் முதல்ல நீங்க ஐடியாஸை பார்த்துங்க. அப்புறம் கீழே அப்படின்னு சொல்லும்போது இயற்கணிதம் 10th கேட்டிருக்காங்க. 10th இயற்கணிதம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்லக்கூடிய பகுமுறை வடிவியலையும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலிசிஸ் பண்ணும்போது அது எந்த சப்ஜெக்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, எந்த கிளாஸ்ல எடுத்திருக்காங்க, அதுக்கான ஐடியா என்ன நீங்க ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க ஈஸியா அனலிசிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஐடியா புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம சால்வ் பண்ணிருக்கிற கேள்விகள் எல்லாமே ஒரு ஐடியா தான். அந்த ஐடியா வச்சுக்கிட்டு புதுசா இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம ஈஸியா ஓரளவு பண்ணிடலாம். சரிங்களா?